சென்னை அருகே திருவேற்காட்டில் குடியிருப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் கண்களை கட்டிக்கொண்டு போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோமசுந்தரம் வழங்க கேட்கலாம். சோமசுந்தரம், எதற்காக இந்த போராட்டம், எவ்வளவு பேர் பங்கெடுத்திருக்காங்க, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஸ்ரீராம். சென்னை அடுத்த திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட பெருமாள் கோயில் தெரு பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. குறிப்பாக கூவம் நதிக்கரையோரம் ஒட்டி மேடான பகுதியில் அமைந்துள்ள இந்த குடியிருப்புகளில் வெள்ள பாதிப்பு ஏற்படும் எனவும் நீர்பிடிப்பு பகுதிகளில் இந்த குடியிருப்புகள் இருப்பதாக கூறி அவற்றை அகற்றுவதற்காக வருவாய்த்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதற்காக அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் நேற்று சுமார் 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் 15 நாளில் குடியிருப்புகளை காலி செய்ய வேண்டும் என நோட்டீஸ் ஓட்ட வந்தபோது அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அனைவரையும் குண்டுகட்டாக போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் வீடுகளை கணக்கெடுத்து அதாவது நேற்று 160 வீடுகளுக்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. இதற்கிடையே இன்று குடியிருப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட பொதுமக்கள் கொளுத்து வெயிலையும் பொருட்படுத்தாது அந்த பகுதிகளில் கண்களில் கருப்பு துணி கட்டி உண்ணாவிரத போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகின்றோம். குறிப்பாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அப்பகுதி அதாவது திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்த அனைத்து கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் தங்கள் வீடுகளை திருப்பி தரும் வரையிலும் இங்கிருந்து தங்களை அகற்றக்கூடாது எனவும், மீறி அகற்றினால் மேற்கொண்டு நாங்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடுவோம் எனவும், அதற்கு முதற்கட்டமாக தற்போது உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருவதாகவும், தாங்கள் பூர்வ குடிகளாக இங்கு வாழ்ந்து வரக்கூடிய சூழலில் எங்களை அரசு இங்கிருந்து அப்புறப்படுத்த நினைப்பது எங்களை வஞ்சிக்கக்கூடிய செயல் என அப்பகுதி அதாவது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பெண்கள் கூறியபடி கருப்பு துணியை கண்கள் கட்டி கொண்டு போராட்டம் செய்து வரும் காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மேலும் இந்த போராட்ட காலத்தில் இப்போ தற்பொழுது காலை முதல் தற்போது வரை இந்த போராட்டமானது கண்களில் கருப்பு துணி கட்டி வருவாய்த்துறையினருக்கு எதிராக பொதுமக்கள் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பகுதியில் அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் திருவேற்காடு உள்ளிட்ட போலீசார் 100க்கும் மேற்பட்டோர் இப்பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் நாளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சந்திக்க உள்ளனர் என்பது குறிப்பிட்ட. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சோமசுந்தரம்.